எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த ஜெலசி, அந்த பொறாமை, அந்த கம்பேரிசன். பயங்கரமான பிரச்சனை எங்கன்னா ஈகோவில் தான் பிரச்சனை எல்லாமே. எங்கே வந்து நிறைய சண்டை வருதோ அந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போகிறவங்கள பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுருக்கு. கல்யாணம் ஒரு ஆங்கிளில் தான் நிறைய பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் பெட்ரு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். It's a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரு விமன் வந்து உங்ககிட்ட பேசலாம்னு சொன்னா ஒரு மேனோடைய ஒரே ரோல் என்னன்னா வாய் மூணு சும்மா சைலண்டா கேட்கறது. அவங்க உங்ககிட்ட அட்வைஸே கேட்கல. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 2 லைன் சொன்ன அடுத்த நிமிஷம் அட்வைஸ் புள்ளியாச்சா, நீ சரியில்லை, நீ அப்படி பேசிருக்கணும், இப்படி பேசணும். அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க கேட்கறது என்னன்னா, நான் சொல்றதை காது கொடுத்து கொஞ்சம் கேளு. நீங்க காது கொடுத்து கேட்கலாம் கூட தலையை மட்டும் ஆட்டினா கூட போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு விமன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கேன் யூ கிவ் அட்டென்ஷன் டு மீ. அவங்க எதிர்பார்க்கறது கேர், அவங்க எதிர்பார்க்கறது ரெஸ்பெக்ட். இந்த 3 ஐட்டத்தை ஒரு 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 ஹஸ்பண்டால் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஸ்ட்ராங் பந்தம். மேன் வாண்ட்ஸ் கிரெடிட். உன்னால தான்ப்பா அந்த குடும்பமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் போதும், அப்படியே உருகி கீழே விடணும். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் அவங்க மற்றவங்க முன்னாடி ஹஸ்பண்டை கீழே போடக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸ் சைடில் போய் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேன் அண்ட் உமனுக்குள்ளே இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக. நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு துப்பு இருந்தால் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நான். பர்ஃபெக்ஷன்றது ஒரு பெரிய மித்து. வாழ்க்கையில் எது பர்ஃபெக்ட், யார் பர்ஃபெக்ட்? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக இருந்தேன், நாளைக்கு இம்பர்ஃபெக்டாக இருப்பேன். ஏன்னா உலகம் மாறி போச்சு, கண்ணோட்டம் மாறி போச்சு, பர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் மித்தில் போய் மாட்டிக்கிறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடையாது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஸ்ட்ரக் ஆகிற ஒரு இடம் அங்கே தான். நம்மளோட ஒர்க் பாதிக்கிற இடமும் வந்து அங்கே நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது மாம் அண்ட் டாட்டர், மாம் அண்ட் சன், இல்லை வந்துட்டு அப்பா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைனாலுமே வந்து அது இட் வில் அஃபெக்ட் அவர் கெரியர் அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து ஹாப்பியாக இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே? ஹியூமன் பீயிங்ஸே பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ். நம்ம வந்து எல்லாரோடையும் பந்தத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் வாழ்க்கையை வாழறோம். இப்போது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு பார்த்தா, இப்போ நம்ம எல்லோரும் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருக்கோம் வச்சுக்கோங்களேன். எல்லோரும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, வேலைக்கு போகிற வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஃபேமிலிஸை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் ட்ராவலிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பேரிசன் மைண்ட் வந்துடுது. அவங்களோட நம்ம நல்லா இருக்கோமா இல்லையா, நம்மளோட அவங்க நல்லா இருக்கோமா இல்லையா. ஸோ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த ஜெலசி, அந்த பொறாமை, அந்த கம்பேரிசன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் டப்புன்னு ஒரு லெவல் மேலே போயிட்டார் அப்படின்னோன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு பிரிவினை வருது ஃபேமிலிக்குள்ளே. சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்சோ. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஈகோ. பயங்கரமான பிரச்சனை எங்கன்னா ஈகோவில் தான் பிரச்சனை எல்லாமே காரணம். ஏன்னா வந்து நானே மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா, நீ எனக்கு எதுவும் பண்ண மாட்டியா? அப்போது அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போதே நான் வேறு நீ வேறுன்ற ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சாச்சு as a ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவேஷன்றது 50-50 பார்ட்னர்ஷிப் கம்பெனி மாதிரி. நான் ஒரு கம்பெனியை வந்து பார்ட்னரோட ஸ்டார்ட் பண்ணால் 50-50 போட்டால் 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் மட்டுமே தான் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாது. அப்போ வந்து கல்யாணம்ன்ற ஒரு ஆங்கிளில் தான் நிறைய பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் பெட்ரு, பெஸ்ட்டு. இல்லை அதை பற்றி பேசலாம். கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் மோர். நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு துப்பு இருந்தால் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நான். அப்போது ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்பு. அந்த இடத்துல வந்து நீ வேறு நான் வேறு, நான் பெருசு நீ பெருசுன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு அதெல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து கப்புள்ஸ்குள்ளே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, இந்த கப்புள்ஸோட பேரண்ட்ஸு பாதி பிரச்சனை அவங்க கிட்ட தான் வரும், பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான். ஏன்னா இவங்க 2 பேரும் புதுசாக இந்த வாழ்க்கை எப்படி நடத்தணுன்னே தெரியாதா. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஓவராக எல்லா சைட்லேருந்து வரும், நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நிறைய கோச்சிங் தேவைப்படுது. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களை தனியாக விட்டுருங்க, முட்டி மோதி சண்டை போட்டு கற்றுக்கிட்டோமே என்ன இருக்குது. அந்த ஒரு விடல், அந்த லெட்டிங்கோ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்போ என்ன ஆகும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாகுது, நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க, நம்ம அதை நினச்சிக்கிட்டே போயிடும். அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஓப்பன் ஹானஸ்ட் கம்யூனிகேஷனை டே 1லேருந்தே கொண்டு வந்துடணும். எங்கள் அப்பா அதை சொன்னார், உங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்கள் அம்மா அதை சொன்னாங்க, உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு டேபிளில் கொண்டு வந்து போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 பேருக்குள்ளேயும் அந்த ஓப்பன் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா வெளியிலேருந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் அது அஃபெக்ட் ஆகாது. அங்கே நான் ஆக்சுவலி இன்டர்ஃபியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், சாரி. இந்த ஓப்பன் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் டேபிளில் கொண்டு வந்து கொட்டணுங்கிறீங்களா, அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், நீங்கள் ஊர் பட்ட சீக்கிரட் எல்லாத்தையும் வச்சுருந்தா என்னன்னா சரி பேசலாம்,
அப்படின்னு சொல்லி உட்கார்றப்ப தான் அதை பேசுகிறப்ப தான் பேசாமலே இருந்திருக்கலாம் போல இருக்குங்கிற மாதிரி ஆகுது. ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு வந்து 2 பேரும் பேசி முடிவெடுக்கலாங்கிறப்ப அங்கே பெரிய பிரச்சனை வெடிக்குது. அதுக்கு காரணம் என்ன நான் சொல்லிடுறேன். ஆண் மேன் அண்ட் உமன் 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்ல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரெயின் சைக்காலஜி பிரகாரம். ஓகே, ஒரு உமன் வந்து உங்ககிட்ட பேசலான்னு சொன்னால் ஒரு மேனுடைய ஒரே ரோல் என்னென்னா வாய் மூணு சும்மா சைலண்ட்டாக கேட்குறது. அவங்க உங்ககிட்ட அட்வைஸே கேட்கல. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 2 லைன் சொன்ன அடுத்த நிமிஷம் அட்வைஸ் புள்ளியாச்சா, நீ சரியில்லை, நீ அப்படி பேசியிருக்கணும், இப்படி பேசணும். அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க கேட்குறது என்னென்னா, நான் சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம் கூட தலையை மட்டும் ஆட்டினா கூட போதும், பாதி பிரச்சனை சால்வ் அங்கேயே. ஸோ விமன் எதிர்பார்க்கறது அட்டென்ஷன். ஒரு விமன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கேன் யூ கிவ் அட்டென்ஷன் டு மீ. நீ எல்லாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்குறியே, உன் ஃபோனுக்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுக்குற, எனக்கு கூட அந்தளவுக்கு கொடுக்கலையே. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது அட்டென்ஷன், அவங்க எதிர்பார்க்குறது கேர், அவங்க எதிர்பார்க்குறது ரெஸ்பெக்ட். இந்த 3 ஐட்டத்தை ஒரு 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 ஹஸ்பண்டால் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஸ்ட்ராங் பந்தம் இருக்கும். அதே மாதிரி மேன் எதிர்பார்க்குறதையும் அதே தான், அதே அட்டென்ஷன், அதே கேர், இன்னொன்று ரெஸ்பெக்ட் பதிலாக கிரெடிட்டு. த மேன் வாண்ட்ஸ் கிரெடிட். பா உன்னால தான்ப்பா அந்த குடும்பமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும், அப்படியே உருகி கீழே விழுந்துடும் பையன். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேன் அண்ட் உமனுக்குள்ளே இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து அந்த அட்டென்ஷனும் மிஸ் ஆகிடுது, கேரும் மிஸ் ஆகிடுது, ரெஸ்பெக்டும் சண்டை வந்துடுறேன், டமால் டிமில் அடித்து மோதிக்கிறாங்க. கரெக்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சண்டை போட்டுட்டாவே வந்து அவ்வளோதான், இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள் அது இருக்கும். அது வந்து நார்மல், சண்டைங்கிறது நார்மல். அதாவது வந்து நம்ம 2 பேத்துக்கும் இந்த ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். அது நார்மலுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதே இங்கே பெரிய ஒரு டஃப்பான ப்ராசஸாக போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு நார்மலைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சண்டைங்கிறது நார்மல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படிங்கிறதே நார்மலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சண்டை இருந்தால் தான் வீடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது டிவி சீரியலில் பார்க்குறோமா, ஊரில் இருக்க எல்லா சீரியல்லையும் அதில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் ட்ராமாவை கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து காட்டுவாங்களா, அதனால தான் அது ஹிட் சீரியல் ஆகுது. அந்த ட்ராமாவில் சண்டையே இல்லை, பிரச்சனையே இல்லைன்னா அந்த சீரியல் ஓடவே இல்லை. சேம் லைஃப்லையும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த ட்ராமா இல்லை அப்படின்னா, அந்த எமோஷனல் ட்ராமா இல்லைன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கை. ஸோ அப்போ அது நல்லது தான். சண்டை வரதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் வரும் வாழ்க்கையில். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே இதெல்லாம் வரும், இதெல்லாம் இருந்தால் நல்லது தான், இருந்ததுன்னா பந்தம் ஸ்ட்ராங் ஆகும். எங்கே வந்து நிறைய சண்டை வரும் அந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நீங்கள் சண்டை போகிறவங்கள பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுருப்பீங்க, சண்டை போடாதீங்க நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேமிலிக்குன்னு சொல்லி ரூல்ஸை நம்மளே செட் பண்ணிக்கலாம். சண்டை போட்டுக்கலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் 1 டேயில் க்ளோஸ் ஆகணும் எதுவாக இருந்தாலும். இன்றைக்கி சண்டே நாளைக்கு எத்தனை வரக்கூடாது. இந்த ஒரு ரூலை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் நிறைய சண்டை போடுவோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ரூல் என்னன்னா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணிடணும். யாராவது ஒருத்தன் காம்ப்ரமைஸ் ஆனார் வழியில், யாராவது ஒருத்தன் சரி சாரிம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா தென் there is no point in saying husband and wife. நீங்களும் அவங்களும் வேறன்னு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். உயிர் ஓர் உடல்னு வேணால் சொல்லிக்கலாம். அப்போது யாராவது ஒருத்தங்க காம்ப்ரமைஸ் பண்ணல ஒன்றும் தப்பு இல்லையா, அது நானும் தானே, நான் 2 பேர் சேர்ந்து தானே அந்த ஃபேமிலியை உருவாக்குறோம். அப்படின்னும் போது அந்த ஒரு சிம்பிளான ரூலை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த சொல்யூஷன் வந்திருக்கணும். சொல்யூஷன் வரலன்னா இந்த பிரச்சனை அவள் தான் க்ளோஸ்டு, இதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, நாளைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. குழந்தை முன்னாடி சண்டையே போட்டுக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோமே, அது எப்படி வந்து சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்றதோட சண்டை போட்டால் கூட குழந்தைகிட்ட சொல்லணும். குழந்தைக்கும் புரியணும் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோன்னு, எப்படி சமாதானம் பண்ணுன்றதையும் புரியணும். எதுக்கு குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 4 வயசு 6 வயசு குழந்தை இருக்குன்னா அது அப்சார்பன்ட் மைண்டுன்னு வாங்க, ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி அது அப்படியே உறிஞ்சிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே. அப்போது நீங்கள் கண்டென்ட், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிற கண்டென்ட் இல்லை, பின்னாடி இருக்க எமோஷன்ஸும் மைண்டுக்குள்ளே போகிறதுனால அது மூலமாக அந்த குழந்தையோடைய பிலீஃப் சிஸ்டம் மாறுது. உள்ள சப்கான்ஷியஸ்லி பிலீஃப் சிஸ்டம் மாறும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வருது. இன்றைக்கி நிறைய பேருடைய ஃப்யூச்சர் அடல்ட் லைஃப்பில் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் வந்து பின்னாடியே ட்ரேஸ் பண்ணின்னு போனால் பேரண்டிங்கில் போய் முடியும் கடைசியில். ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு தாட்டு, ஒரு ஐடியா, ஒரு பிலீஃபை தூக்கி உள்ள நம்மளே ஆஸ் அ பேரண்ட்டாக. அதனால தான் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போடும்போது நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தகாத வார்த்தைகளை பேசிடுறீங்க. அந்த வேர்ட்ஸ் மேட்டர்ஸ். ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே உள்ளே போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் தப்பான வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டோம், அந்த தப்பான எமோஷன்ஸையும் சேர்த்து கைட் பண்ணிட்டோம். அதனால் வந்து சின்ன சின்ன சண்டைகள் ஓகே, இந்த ஸ்பூன் எடுத்து கொடு, முடியாதுப்பா,
அந்த மாதிரி குட்டி குட்டி ஆனால் வந்து ரொம்ப பெரிய சீரியஸான சண்டையை குழந்தை முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தப்பான ரோல் மாடலாக மாறிடுறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் பர்சனலாக ஒரு பேரண்ட்டும் செய்யக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா முன்னாடி சண்டை போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு தப்பு வந்து நிறைய பேரண்ட் பண்ணுறது வந்து பொய் சொல்லி வளர்க்குறது, பொய் சொல்கிறது. நம்மளே சொல்லி கொடுத்துறோம் பொய் சொல்கிறது. நீ சரியாக சாப்பிட்லனா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுருவேன், போலீஸ் பிடிச்சிடுவாங்க, இல்லை பூச்சாண்டி வந்துடும். கொஞ்சம் வயசானப்போ இதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையே, அப்போ பொய் சொல்லிட்டாங்க போல இருக்குது, அப்போ பொய் சொல்கிறது கரெக்டு போல இருக்குது, அப்போ ஏமாற்றலாம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்டிங்கில் நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஏன் அப்படின்னா பேரண்ட் ஆனப்புறம் தான் அது என்னன்னே தெரியும். ஒரு பேரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, ஸ்டாண்டர்ட் கைட்லைன் புக்கும் கிடையாது. ஒன்று ஒரு மாதிரி எடுக்கும்போது இருக்கிறதுலே கஷ்டமான வேலை ஜாப் என்னென்னா பேரண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்குமா, பக்கத்து வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ பேரண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கணும். குழந்தை வளர பேரண்ட்ஸ் நம்மளும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல பேரண்ட்டாக இருக்க முடியும். நிச்சயமாக. அதில் இப்போ வந்துட்டு மோர் ப்ரெஷர் ஆன் விமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இருக்கிற அந்த ப்ரெஷர், அவங்க வந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்காங்க. அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க சில நேரங்களில் அப்படின்னு பார்க்குறப்போ தோணுது. இல்லை, பர்ஃபெக்ஷன்றது ஒரு பெரிய மித்து. வாழ்க்கையில் எது பர்ஃபெக்ட்டு, யார் பர்ஃபெக்ட்டு? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நான் இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருந்தேன், நாளான்னைக்கு இம்பர்ஃபெக்டாக இருப்பேன். ஏன்னா உலகம் மாறி போச்சு, கண்ணோட்டம் மாறி போச்சு, பர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் மித்தில் போய் மாட்டிக்கிறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதான் இப்போது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பர்ஃபெக்டாக பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதா தான். ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், நல்ல டாட்டராக இருக்கணும், நல்ல டாட்டர் நல்லாவாக இருக்கணும். எல்லாத்தையுமே அவங்களா வந்து எல்லாத்துலேயுமே அவங்க ப்ரெஷர் போட்டுக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சுன்னா நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ப்ரெஷர் தான் அது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக வச்சிடுறோம், எல்லாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ. ஹவு டு அவாய்ட் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட் யூ கேர் அபவுட் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட் செல்ஃப் கேர் இல்லைங்க. நான் என்னை பற்றி கவலைப்படுறதோட மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், மற்றவங்களுக்காக விமன் வந்து நிறைய விமன் நான் பார்த்துருக்கேன், என்னோடய லைஃப்லேயும் பார்க்குறேன். நிறைய என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய பிஎன்ஐலையும் மெம்பர்ஸ்லாம் பார்த்துக்கும்போது மற்றவங்களுக்காகன்னு சொல்லி அந்த எம்பத்தி ஜாஸ்தியாகிடுது. அப்போது அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து பேக்ஃபயர் ஆகிடுது, நம்மளை கவனிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மற்றவங்களன்னு விட்டு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஏரோப்ளைனில் போகும்போது சொல்லுவாங்கள்ல அந்த ஏர் ஹோஸ்டஸ், ஆக்சிஜன் குறைஞ்சிடுச்சுன்னா உங்கள் பக்கத்தில் குழந்தை இருந்தால் இந்த எல்லோ கலர் மாஸ்க்கு கீழே விழும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் குழந்தைக்கு வைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள், அப்புறம் தான் அந்த குழந்தைன்னும் போது அந்த செல்ஃப் கேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபிஷ்னஸ் தப்பு இல்லை. நீங்கள் 100% செல்ஃபிஷாக இருந்தால் உலகத்துலேயே பெஸ்ட்டு சப்போர்ட் அதுதான் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எதை வேணால் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதை ட்ராப் பண்ணிவிட்டு, இது என் குடும்பம், நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், இது எப்படி வருதோ வரட்டும், இவால்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருந்தாலே வந்து இந்த பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரலாம். எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமோ கேட்டால் சத்தியமாக பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாதுங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இப்போ அந்த மாதிரி இருக்கிற விமனுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து என்ன ஒரு சப்போர்ட் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக பாருங்களேன். இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் என்ன இருக்கோ அதே தான் ஃபேமிலியிலையும் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனியில் மேலே இருக்கிறவங்ககிட்ட ஒரு கோல் இருக்குது, கீழே எல்லாரும் இது அலைன் ஆகிருக்கணும். எந்த டீம் ஓவரால் கோலோட அலைன் ஆகிருக்கோ அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஃபேமிலியும். இப்போ ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் விதவிதமான கோல் இருக்குது, 4 பேருக்கும் விதவிதமான ட்ரீம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அலைன் பண்ண தெரியணும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பல வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு விஷயம் விச் ஹெல்ப்ட் எவ்ரி ஒன். அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோல் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒயிட் கலர் சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் வந்த நியூஸ் பேப்பர், மேகசின் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எனக்கு என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில், எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த சார்ட்டில் ஒட்டி, இந்த டேட்டுக்குள்ளே இது வேணும், இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வெட்டுவோம். அந்த சார்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, ஓகே ஒவ்வொருத்தவங்களுடைய கோல் என்ன நமக்கு புரிஞ்சதுனாலே அலைன்மெண்ட் வந்துடும். நிறைய இடத்துல வந்து அந்த கோல் அலைன்மெண்ட் இருக்குது. அப்போது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் என்ன பண்ணணும், ஒரு ஒய்ஃபோடைய ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒய்ஃபோட ட்ரீம் அண்ட் கோல் என்ன, அதையும் சால்வ் பண்ணக்கூடியது தான் ஹஸ்பண்ட், நல்ல ஹஸ்பண்ட்னு சொல்லலாம். நான் எந்த கெரியர் மட்டும் தான் நான் பார்ப்பேன்ப்பா, என்னோட கோல் தான் முக்கியம் அப்படின்ற ஆங்கிளில் பண்ணோன்னா அது 50-50 ரிலேஷன்ஷிப்பே இல்லையே.
அது வந்து 90-10 ஆகிடும்ல, அங்கே தான் பிரிவினை வந்துடுது. ஸோ இப்போ அது ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமாக நிறைய இடங்கள் அது மாறிட்டு வருது. மாற முடியாத இடம் மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மாறணும், கண்டிப்பாக மாறணும். இட் ஷுட் பி a 50-50 பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி இப்போ ஒய்ஃப் வந்து கெரியர் ஓரியன்டாக ஓடிட்டு இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று வந்து இவங்க மிஸ் பண்ணுவாங்க. அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன், மென் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மென் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மென்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, வயிறை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மென்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சதுனாலே அந்த அளவுக்கு. இப்போ கூட பாருங்கள், எந்த மென் கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்களேன், அம்மா சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டுப்பாங்க. சான்ஸே இல்லைங்க, அந்த டேஸ்ட்டு எங்கேயுமே வராதுன்னு சொல்லுவாங்க எப்பயுமே எல்லாருக்கிட்டையும். ஏன்னா அந்த அம்மா அதை மட்டுமே தான் அந்த காலத்தில் ஃபோக்கஸ் பண்ண, நம்ம ஜென்ரேஷனுக்கு தான் அந்த அம்மா. ஏன்னா அவங்க வேலைக்கு போகல, அவங்க வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ஹெல்த்து, அவங்க ஹெல்த் எப்படி கொடுத்தாங்கன்னா ஃபுட்டு வழியாக கொடுத்தாங்க. அப்போ வந்து உள்ள சப்கான்ஷியஸாகவே உள்ள நம்ம வந்து ட்ரெயின் ஆகிட்டோம். அவ்வளோ சிம்பிள் தானா? நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்பலாம் இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடை ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, சாப்பாடுன்றது பெரிய விஷயம், அது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா உணவு தான் மருந்து, உணவை வச்சு தான் வாழ்க்கையே. ஏன்னா தப்பான சோறு உள்ளே போயிடுச்சுன்னா பாடியில் டிசீஸ் வந்துருச்சு. அதை தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணாங்க. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. இன்றைக்கி அதை வந்து கவனிக்காமல் எல்லாம் வந்து என்னவோ வெளியில் கண்ணாமினான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், விச் இஸ் நாட் ஹெல்த்தி. அதனால தான் எல்லாம் ஹெல்த் கேர் போய் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு சாப்பாடு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. அதே மாதிரி தான் ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட். அந்த ஒய்ஃப் வந்து கொடுக்க முடியுமா, அந்த அட்டென்ஷன் கொடுக்க முடியுமா, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட். அவங்க மற்றவங்க முன்னாடி ஹஸ்பண்டை கீழே போடக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸ் சைடில் போய் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, என் ஹஸ்பண்ட் இஸ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், அவர் வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் அண்ட் ரெஸ்பெக்ட். அந்த விமன் யார்கிட்டையும் காசிப் பண்ணக்கூடாது தப்பாக. ஹஸ்பண்டுக்கு அது புரியும் நீங்கள் தப்பாக பேசுனீங்கனாலே. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. 2 பேருமே ஆக்சுவலாக தப்பாக பேசக்கூடாது. வெளியில் போய் 3வது மனுஷங்கிட்ட ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசக்கூடாது, 4 பேர் மத்தியிலையும் கீழே போட்டு பேசக்கூடாது. அது பண்ணாலே வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நிச்சயமாக இதான ஒரு முக்கியமான பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட தப்பாக பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆக்சுவலி அதை வந்து எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆமாம், அது ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபோட வீட்டில் வந்துட்டு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னா, அப்புறம் இவங்க வந்து அவர் அப்படி பண்ணுறா அப்படி பண்ணாங்க. ஸோ அங்கேயே நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக பேசிக்காக. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே 50-50 பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி சால்வ் பண்ண வேண்டியதை 3வது மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்ணோட்டத்தில் ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க உள்ள கண்டென்ட்டை போட்டுருவாங்க உங்கள் மண்டைக்குள்ளே. அப்போ அது மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வேற யாரையும் இன்டர்ஃபியர் பண்ணவே விடக்கூடாது ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அவங்க தான் பேசணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.